அஜித் குமார் ஒரு பக்கம் ரேசிங், மறுபக்கம் சினிமா என பிஸியாக இருக்கின்றார். இதற்கிடையில் அவர் தன் குடும்பத்தினுடன் நேரம் செலவழித்து தன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார். இவ்வாறு அஜித் தன் வாழ்க்கையில் செம பேலன்ஸாக இருப்பதை பார்த்து பலர் ஆச்சரியப்பட்டு வருகின்றனர். எப்படி ஒருவரால் தன் சொந்த வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் பேலன்ஸாக இருக்க முடியும் என பலர் அஜித்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு வருகின்றனர். ரசிகர்களின் அன்புக்காகவே நடிகராக நாங்கள் உழைக்கிறோம் என்று கூறிய அவர், உயிரை பணயம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம், அன்பு காட்ட வேறு வழிகள் உண்டு என்று ரசிகர்களை அறிவுறுத்தினார். முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நாம் ஆதரிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் அஜித் ஊடகங்களுக்கு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று கூறி கூட்டத்தை பெரிதுபடுத்தி செய்திகள் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கோரினார். நாம் சமூகமாக கூட்டத்திற்கு மோகம் கொண்டிருக்கின்றோம், அது படத்துலகை கெட்ட பிம்பத்திற்கு தள்ளுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அவர் பேசுகையில், முக்கியமாக கூட்ட நெரிசல் சம்பவத்தால் தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது. அதற்கு அந்த நபர் மட்டுமே பொறுப்பல்ல, நாம் எல்லோருமே பொறுப்பு. நம் சமுதாயம் இப்படி மாறிவிட்டது, இது முடிய வேண்டும். கிரிக்கெட் மேட்சை பார்க்க வரும் கூட்டம் கூடுகிறது, ஆனால் அங்கு அப்படி நடப்பதில்லை. தியேட்டர், சினிமா நட்சத்திரம் வெளியும் வரும்பொழுது மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? சினிமா துறையை இது தவறாக காட்டுகிறது என அஜித் பேசியிருக்கிறார். எப்படி ஒருவரால் தன் சொந்த வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் பேலன்ஸாக இருக்க முடியும் என பலர் அஜித்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது இதற்கெல்லாம் யார் காரணம் என்பது குறித்து அஜித் பேசியிருக்கிறார். இதற்கெல்லாம் அவர் மனைவி ஷாலினி தான் காரணம் என அஜித் கூறியுள்ளார். இவருடைய பேட்டியை பலரும் பிரமித்து பார்த்து வருகிறார்கள். ஷாலினியும் விஜயின் மனைவி சங்கீதாவும் நெருங்கிய தோழிகள். தற்பொழுது பேட்டியை பார்த்த சங்கீதா ஷாலினியிடம் நெகிழ்ச்சியாக பேசியிருக்கிறார்.